سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة. سبحان الأبدي اللبث، سبحان الواحد الأحد، سبحان الفرد الصمد، سبحان رافع السماء بغير عمد، سبحان من بسط الأرض على ماء جمد. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا كريمنا صلى الله عليه وآله وسلم: إذا أراد الله بعبد خيرا استعمله. قالوا يا رسول الله وكيف يستعمله؟ قال نبينا صلى الله عليه وآله وسلم: يوفقه لعمل صالح قبل موته، أو كما قال صلى الله عليه وآله وسلم. எல்லா புகழும், எல்லா கண்ணியமும், எல்லா பெருமையும் முழு அகிலத்தாருடைய ரப்பான அல்லாவுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஹாத்தபுன் நபியின் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் கண்ணியமான சுன்னாக்களை வாழ்க்கையில் பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூட சொன்னார்கள், குல்லு பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே தவறிழைக்கக்கூடியவர்கள். அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், தான் செய்த பாவத்துக்கு, தான் செய்த குற்றங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்கள். அந்த பாவம் யார் மீது செய்யப்பட்டதோ அவர்கள் மீது மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். இவர்கள் தான் ஆதமுடைய பிள்ளைகளில் சிறந்தவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில் சில பாவங்களை நாம் தெரியாம செய்திடுறோம், மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா இன்னும் சில பாவங்களை வாழ்க்கையில நாங்க ஒரு நாளும் செஞ்சிடக்கூடாது. சில பாவங்களை அது வாழ்க்கையில இருந்தா உடனடியாக தௌபா செய்யணும். சில பாவங்கள் எங்கட வாழ்க்கையில இருக்கும் போது வரக்கூடிய நலவுகள் இல்லாம போகும், மக்களுக்கு மத்தியில கேவலப்படுத்தப்படுவோம். இன்னும் சொல்ல போனா எங்கட மௌத்துக்கு பின்னாலேயும் நாங்க கேவலப்படுத்தப்படுவோம். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. சில பாவங்கள் எங்கட மௌத்துக்கு பின்னாலேயும் எங்கட நசப, எங்கட பரம்பரையை கேவலமாக பேசுவாங்க, எங்கட பிள்ளைகளை கேவலமா பேசுவாங்க, எங்களை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவரா என்று அதாவது கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிடும். அப்படியான பாவங்கள் என்ன? அப்படியான பாவம் என்ன பாவம்? சில மக்கள் இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ பார்த்தா அழகாக இருக்கும், ஆனா கபீகுல் கல்ப், உள்ளம் அசுத்தமாக இருக்கும். அவங்களோட ஃபேஸ் அழகாக இருக்கும், ஆனா உள்ளம் அசிங்கமாக இருக்கும். இன்னும் சில மக்கள் இருப்பாங்க, பேசினா அழகா பேசுவாங்க, ஆனா அவருடைய செயற்களை எடுத்தா ஹபீசுல் ஃபியல், மோசமான செயலாக இருக்கும். பேச்சு அழகு, ஆனா செயல் எல்லாம் மோசமாக இருக்கும். இன்னும் சில மக்கள் இருப்பாங்க, உடம்ப பார்த்தா மாஷா அல்லாஹ் அவரை போல அதாவது ஹெல்த்தான நல்லா ஃபிட்டான ஒருவர் இருக்க மாட்டாரு, ஆனா அவருடைய உள்ளம் மர்துன் நஃப்ஸ், உள்ளம் நோயாக இருக்கும். உடல் ஃபிட்டாக இருக்கும், ஆனா உள்ளம் நோயாக இருக்கும். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்படியான குவாலிட்டி உள்ள மக்களோட மிக கவனமாக நடந்துக்கோங்க, இப்படியான மக்களோட மிக கவனமாக நடந்துக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, நான் சொல்ல போகக்கூடிய பாவம் என்ன பாவம் என்றா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லோருடைய பரம்பரையும் அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டும் பாதுகாப்பானாக. வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு கட்டத்திலையும் யாரையும் இழிவாக நினைத்துவிடக் கூடாது. வாழ்க்கையில
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலையும் யாரையும் இழிவாக நினைத்து விடக்கூடாது. அது சக்கராத்துல இருந்தாலும் இழிவாக நினைத்திடக் கூடாது. சில நேரங்கள்ல களிமா தடையாகிடும். எப்ப அபூ தாலிப் இந்த தீன ரசூலுல்லாஹோட எல்லா கட்டங்கள்லையும் உதவியாக இருந்தாரு, கடைசி நேரம் சக்கராத்துல களிமா சொல்லி கொடுக்கப்படுவது அவருடைய பிரஸ்டீஜ், அவருடைய கண்ணியம், அவருடைய பெருமை அந்த களிமாவுக்கு தடையாக இருக்குது. நான் இந்த களிமாவை சொன்னா மற்றவங்க என்ன கேவலமா நினைச்சிடுவாங்களோ, இல்ல நான் ஒரு கேவலமான மனிதனாக மாறிடுவேனோ, இல்ல ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் இந்த கலிமாவை நான் சொன்னா இவ்வளோ காலம் நான் சம்பாதித்து வச்ச பேர் போயிடுமோ என்று மற்றவங்களை நினைச்சு கேவலமாக எண்ணினாரு. கலிமாவை சொல்லல, கடைசியாக கலிமா இல்லாம மௌத்தாகினாரு. வாழ்க்கையில எப்பொழுதும் யாரையும் எப்பொழுதும் இழிவாக நினைச்சிடக்கூடாது. பைத்துல் மக்திஸ் இன்றைக்கு பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம் அது எல்லோருக்குமே தெரியும். எல்லோரும் துஆ கேட்கிறோம். அந்த மக்கள் சாப்பிட இல்லாம, குடிக்க இல்லாம, உடுப்பதற்கு ஆடை இல்லாம, நாங்க ப்ராப்ளம் எங்களுக்கு பிரச்சனை என்று நாங்க எல்லாரும் எத்தனையோ வகையான பிரச்சனைகளை பேசுறோம். ஆனா உண்மையான பிரச்சனை அனுபவிக்கிறது அவங்க தான். எங்களுக்குள்ள பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நாங்க நேரத்துக்கு சாப்பிடுறோம், நேரத்துக்கு குடிக்கிறோம், நேரத்துக்கு தூங்குறோம், எல்லாமே அழகாக நடக்குது. ஆனா எதுவுமே இல்லாம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி கொண்டு அந்த மக்கள் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்துல் அசீஸ் என்ற ஒரு சிறிய பிள்ளையுடைய ஒரு போட்டோவை பிபிசில வெளியிட்டாங்க. முழு உலகமும் பார்த்து அதிர்ந்தாங்க. சாப்பாடு இல்லாம அந்த குழந்தை தண்ணிக்காக, சாப்பாடு இல்லாம பசியினால் அந்த குழந்தை துடிக்கக்கூடிய காட்சி. கண்ணியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட பூமியை ஒரு நாள் ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பொறுப்புக்கு கீழெடுக்க போறாங்க. ஆடையெல்லாம் அழுக்கு, ஆடையில கிழிந்த ஆடைகள். பக்கத்தில் இருந்த சஹாபி, நான் நினைக்கிறேன் அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், நாங்க போறது முக்கியமான ஒரு இடம், அந்த இடத்துல போகக்கூடிய இடத்துல கொஞ்சம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணினா நல்லமே. ஸல்லல்லாஹு அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சஹாபி என்பதனால உங்களை சும்மா விட்டு விடுறேன், பத்ர் சஹாபி என்பதனால சும்மா விட்டு விடுறேன், இதே வேறொருவர் சொல்லியிருந்தா நான் தண்டிச்சிருப்பேன். சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு வேர்டை சொன்னாங்க, ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். இந்த கூட்டத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினது ட்ரெஸ்ஸை வச்சு அல்ல, பணத்தை வச்சு அல்ல, அவர்களுடைய படிப்பை வச்சு அல்ல. அல்லாஹ் இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தினது இஸ்லாத்தை கொண்டு, இந்த தீனை கொண்டு, குர்ஆனை கொண்டு, ஹதீஸ கொண்டு, ரசூலை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான். ஆனா நாங்க இதை விட்டுட்டு வேற ஒன்றின் மூலமாக கண்ணியத்தை தேட ஆரம்பிப்போமோ, வல்லாஹி அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்திடுவான். அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்திடுவான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, குர்ஆன சூரா ஹுஜராத் எடுத்து பாருங்க. சில நேரங்கள்ல 10 பேர் ஒன்று சேர்ந்தா ஒரு ஜொலிக்காக இன்னொருவரை நாங்க கேவலமாக, அதாவது அவரை என்ன செய்வோம், எங்கட மொழியில சொல்றதா இருந்தா கருவப்பழ மாதிரி யூஸ் பண்ணுவோம். அவரை கொஞ்சம் கூடுதலாக அவரை நாங்க அந்த இடத்துல ஜொலிக்காக அவரை கொஞ்சம் கேவலமாக அவருடைய குறைகளை சொல்லி, அதாவது தாழ்த்தி அவரை பேசுவோம். இது பொதுவாக இயல்பு எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு செயல். ஆனா குர்ஆன் இந்த செயலையும் பேசுது. லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா ஐ யகூனு கைரன் மின்ஹும். நீங்க யாரும் இன்னொருவரை பரிகாசம் செய்ய வானம், அவரை நக்கல் செய்ய வானம், கேவலமாக நினைக்க வானம். ஒருவேளை உங்களை விட அவர் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவராக இருக்கலாம், அவர் கையை ஏந்தினா துஆ கபூலாக கூடிய ஒருவராக இருக்கலாம், அவர் கண்ணீர் வடித்தா அல்லாஹ்விடத்துல நாங்க சோதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். ஏ பெண்களே, வலா நிசாஉம் மின் நிசா, சில பெண்களை ஏளனமாக இழிவாக நினைக்குவானோம், பரிகாசம் செய்யவானோம். சில நேரங்கள்ல உங்களை விட அந்த பொம்பளை அவுலியாவான பொம்பளையாக இருக்கலாம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில ஹஜ்ஜத்துல் வதால வச்சு ஜபலுர் ரஹ்மா மலைக்கு மேல இருந்து எல்லா மக்களையும் வைத்து மிக அழகான ஒரு உரையை ஆற்றிட்டு சொன்னாங்க. கடைசியாக, வெள்ளையர்கள் கருப்பர்களை விட கண்ணியமானவர்கள் அல்ல, கருப்பர்கள் வெள்ளையர்களை விட கண்ணியமானவர்கள் அல்ல.
படித்தவர்கள் பாமரர்களை விட கண்ணியமானவர்கள் அல்ல, பாமரர்கள் படித்தவர்களை விட கண்ணியமானவர்கள் அல்ல, தனவந்தர்கள் ஏழைகளை விட ஏழைகள் தனவந்தர்களை விட கண்ணியமானவர்கள் அல்ல சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபியை விட அஜமிக்கு எந்த கண்ணியமும் இல்ல, அஜமிக்கு அரபியை விட எந்த கண்ணியமும் இல்ல சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கண்ணியம் எதை கொண்டு என்று சொன்னா தக்வாவை கொண்டு மட்டும்தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான மனிதன் யாரெண்டா, சங்கையான மனிதன் யாரெண்டா, அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதன் யாரெண்டா, பணம் அந்தஸ்து ஆட்சி அதிகாரம் செல்வ செழிப்பு அதாவது சமூகத்தில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலையும் இருக்கலாம், ஆனா அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் யாருக்கெண்டா யாரிடத்துல தக்வா இருக்குதோ அவர் தன் கண்ணியமான மனிதன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான ஒரு சம்பவம். எப்பொழுதும் வாழ்க்கையில பெருமையும் தற்பெருமையும் ஃபஹர் கிபர் தகப்புர் இது வந்ததே கூடாது. பெருமை என்றது ஆக மோசமான ஒரு பாவம். ஒரு சஹாபி வாராரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மஜ்மால வச்சு, யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்குமோ லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன் கான ஃபீ கல்பிஹி கிபர் மிஸ்கால தர்ரா அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சுவர்க்கம் போக மாட்டார். இந்த ஹதீஸை கவனமாக கேளுங்க. நாங்க பெருசாக யோசிச்சிருக்க மாட்டோம், பெருமை இருந்தா சுவர்க்கம் போகலாம். அந்த சஹாபி எங்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் அழகாக உடுக்கிறாரு, அழகான ஷூ போடுறாரு, அழகான முறையில ட்ரெஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்குது, பிராண்டடாக இருக்குது, யா ரசூலல்லாஹ் இது பெருமையில வந்து சேருமா? யா ரசூலல்லாஹ் இது பெருமையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை அவன் வெளிக்காட்டுவதை அவன் விரும்புகிறான். ஆனா எல்லா நியமத்தையும் வெளிக்காட்டுறதையும் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நியமத்துகளை நீங்க மறைச்சு யூஸ் பண்ணுங்க. ஏனெண்டா சில நியமத்துகளை நீங்க எல்லாமே வெளிக்காட்டும் போது சில நேரங்களில் கண்ணூருடைய தாக்கம் ஏற்படலாம், அதால் உங்களுக்கு அழிவு ஏற்படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மக்கள் மலைக்கு மேல ஏறிக்கொண்டே போவாங்க, திடீரென்று கீழே விழுவாங்க, ஆனா ஏன் என்று தெரியா, ரீசனை பார்த்தா கண்ணூராக இருக்கும், ரீசனை பார்த்தா கண்ணூராக இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ரீசனை சொன்னாங்க. பெருமை என்றா ஒன்று ஹக்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது, ரெண்டாவது சொன்னாங்க வகம்து நாஸ், மக்களை இழிவாக நினைக்கிறது, மக்களை ஏளனமாக அதாவது இழிவாக நினைக்கிறது. இவர் இப்படியா? கண்ணியமானவர்கள், இது யாருடைய பண்பு என்றா ஃபிரௌனுடைய பண்பு. இது யாருடைய பண்பு என்றா இது ஷைத்தானுடைய பண்பு. இது யாருடைய பண்பு சிஃபத் என்றா குவாலிட்டி என்றா இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால வாழ்ந்த அந்த 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 பனு இஸ்ரவேலர்களுடைய பண்பு, யூதர்களுடைய பண்பு. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன் முதலாக ஷைத்தான் அல்லாஹ்வை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆதத்தை அலைஹிஸ்ஸலாம் கேவலமாக இழிவாக எப்ப அவன் உள்ளத்துல அவன் ஏற்படுத்தி கொண்டானோ அல்லாஹ்விடத்துல முதல் சொன்ன வார்த்தை, கால அன கைரும் மின், நான் இந்த ஆதத்தை விட பெஸ்டான மனிதன், ஆதத்தை விட நான் தான் பெஸ்ட். கால அன கைரும் மின், ஏன் ரீசன் என்ன? ஹலக்தனி மின் நார், நான் நெருப்பு, வஹலக்தஹு மின் தீன், இந்த ஆதம் மண், நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஆதம் மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறான், அதனால தான் நான் பெஸ்ட், ஏன முன்னுக்கிவன் இழிவானவன். சுப்ஹானல்லாஹ். எப்ப நாங்க மற்றவர்களை இழிவாக நினைப்போமோ அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய இழிவு மிக மோசமானது. அல்லாஹுடைய இழிவு, நானும் நீங்களும் மற்றவர்களை இழிவுபடுத்துறது அது சிம்பிள். அல்லாஹ் ஒரு மனிதனை இழிவுபடுத்த நினைச்சிட்டார் என்றா அந்த இழிவிலிருந்து யாரும் தப்பிக்கலா. குர்ஆன் சொல்லுது, கியாமத் வரைக்கும் ஷைத்தான இழிவுள்ளவனாக நாங்கள் ஆக்கிட்டோம், இழிவுள்ளவனாக ஆக்கிட்டோம். ஒரு நாள் ஃபிரௌன் மஜ்மால உட்கார்ந்து எல்லா மக்களையும் அழைத்து சொன்ன வார்த்தை என்னண்டா, இந்த மூசாட பேச்சை நீங்க எல்லாருமே கேட்கிறீங்க, அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன், இந்த மூசாக்கு பேச தெரியா, வாய் குன்னல் ஒன்றும் தெரியா, அவரை விட நான் பெஸ்டானவரு,
இந்த மிஸ்ருடைய இந்த நதி இந்த ஆறு என்ற காலுக்கு கீழே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எதை வச்சு ஃபிரௌன் பெருமை அடித்தானோ, எந்த தண்ணீரை வச்சு பெருமை அடிச்சானோ, எந்த மூசாவை இழிவுபடுத்தினானோ அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ஃபிரௌனுடைய தலைக்கு மேலால தண்ணீரை ஓட வச்சான். அல்லாஹ்வுடைய நியதி எதை வச்சு மனிதன் இழிவுபடுத்துறானோ, மற்ற மனிதனை எதை வச்சு இழிவாக கருதுறானோ அதை வச்சு அல்லாஹ் சோதிப்பான். காரூன் தந்த பணத்தை தலைக்கு மேல வச்சு பெருமடிச்சான். இது என்னுடைய பணம், இதுக்கு கீழால வேலை செய்யக்கூடிய அவருடைய அடிமைகளை, அவருடைய வேலையாட்களுக்கு என்னென்ன அநியாயம் செய்யலுமோ எல்லா அநியாயத்தையும் செஞ்சான். தலைக்கு மேல திமிரு. என்ன சொன்னான்? குர்ஆன் சொல்லுது, இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. இது ஏண்ட நாலேஜால, ஏண்ட அறிவால, ஏண்ட டேலண்டால உருவாக்கின பணம். எனக்கு எதுவும் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நியதி எதை பெருமை அடிக்கிறாங்களோ அதை வச்சு அல்லாஹ் சோதிப்பான். தலைக்கு மேல உள்ள பணம் என்றாரு, அல்லாஹ் அந்த பணத்தை காலுக்கு கீழே சுழிவாங்க வச்சு சோதிச்சான். ஃபிரௌன் காலுக்கு கீழே என்றான், தலைக்கு மேல வச்சு சோதிச்சான். காரூன் தலைக்கு மேல என்றான், காலுக்கு கீழே அனுப்பி சோதிச்சான். இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழ்க்கையில எப்பொழுதும் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் என்று சொன்னா, எப்பொழுதும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்க வானம், கீழே உள்ளவங்களை பாருங்க. உங்களோட பணம், பட்டம், அந்த ஆட்சி, அதிகாரம் இது எல்லாமே இருக்கும். இதை வச்சு நீங்க உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வானும், கீழுள்ளவர்களை பாருங்க. அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய நிலைமை உண்டாகும். ரசூலுல்லாஹ்வை விட பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய அந்தஸ்துள்ளவங்க யாருமே இந்த உலகத்துல பிறக்கவும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹ்லாக்க பாருங்க. ரபீஉல் அவ்வல் மாதம் இன்னும் சில தினங்களை முன்னோக்கி வருவது. இந்த சிஃபத் எடுப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பண்பை வாழ்க்கையில் எடுப்போம். எல்லாரையும் மதிப்போம், எல்லாரோடையும் பேசுவோம். அவர் பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே வெறுமனே எல்லோரும் அல்ல, எல்லா வகையிலே உள்ள மனிதர்களுக்கு இந்த சிஃபத் இருக்குது. எல்லா தனவந்தர்களும் அல்ல, எல்லா நேரத்திலையும் சிலவங்க கேட்கிற, ஹஸ்ரத் எப்ப பார்த்தாலும் பணக்காரர் தனவந்தர்கள். ஏதோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்கண்டா, சில நேரங்களில் பணம் வரும் போது ஒட்டோ அவருடைய உள்ளத்தில் ஒரு பெருமை வந்துடும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பாருங்க. கியாமத்துடைய நாளையில ஏழைகளை விட 50,000 கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பின்னால தான் தனவந்தர்கள் சுவர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் தனவந்தர்களை கொண்டு இந்த நாட்டில் நிறைய சேவைகள் நடக்குது. ஆனா தனவந்தருடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது, நான் பணக்காரன் என்றது வரவே கூடாது. நான் சிலவங்க உள்ளத்துல நான் என்ன ஒருவர் தனவந்தர் என்று சொல்லணும். இல்ல, அல்லாஹும்ம அன்தல் கனி, யா அல்லாஹ் நீ தான் பணக்காரன் யா அல்லாஹ். நான் வனஹ்னுல் ஃபகீர், நான் ஏழை யா அல்லாஹ். மக்கள் ஏதோ என்ன பார்த்து பணக்காரன் என்றாங்க. இல்லையா அல்லாஹ், ஓண்ட முன்னுக்கு நான் அடிமையா அல்லாஹ், ஓண்ட முன்னுக்கு நான் ஏழையா அல்லாஹ். வல்லாஹுல் கனி, நீ தான் பணக்காரன் யா அல்லாஹ், நான் உன் பக்கம் தேவையுள்ளவன் யா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ப, அஹ்லாக்க, சிஃபத்தை பாருங்க. யாரையும் ஒரு நாளும் ரசூலுல்லாஹ் ஏளனமாக கருத மாட்டாங்க. சில நேரங்கள்ல சில மக்கள் சூரத்தை வச்சு மார்க்ஸ் போடுவாங்க. சூரத்தை வச்சு இவர் இப்படி இருக்கிறார், இவர் பெரிய அவுலியாவாக இல்ல. யாருடைய சூரத்தை வச்சும் யாரும் முடிவு செய்ய வேணாம். இந்த தாடி, இந்த தொப்பி, இந்த ஜுப்பா, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் யாருக்கு? அது எனக்கு. இன்னொருவர் வெக்க இல்லை என்பதற்காக, இன்னொருவர் அதை செய்ய இல்லை என்பதற்காக அவர் பாவி அல்ல. அந்த சுன்னத்தை விட்டுட்டாரு. நாளைக்கு அவரும் அல்லாவும் அதை பத்தி சொல்லலாமா, அதை பத்தி பேசலாம், அதை பத்தி விளங்கப்படுத்தலாம், அதை பத்தி தர்கீப், அதை பத்தி மக்களுக்கு மத்தியில பயான்கள் செய்யலாம். இல்ல, அவர் பாவி என்ற முடிவுக்கு யாருக்குமே வரையலா. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்தும் கண்ணியம். ஆனா இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் யாருடைய சூரத்தையும் பார்க்கிறது இல்ல. அல்லாஹ் யாருடைய சூரத்தை பார்க்கிறதும் இல்ல, யாருடைய பெல்ட்டை பார்க்கிறதும் இல்ல. இன்னைக்கு மக்கள் நாங்க எதை வச்சு முடிவு பண்றோம்? யாருக்கிட்ட பணபலம் இருக்குதோ அவருக்கு எல்லாம் மேலும்,
யாரு கொஞ்சம் பார்க்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் கொஞ்சம் 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 வசீகரமா இருக்கிறாரோ, கொஞ்சம் நல்ல இருக்கிறாரோ, அவரோட கொஞ்சம் கண்ணியமா நடக்கிறோம். இல்ல, அல்லாஹ்வுடைய முடிவு வித்தியாசம். வலாக்கி யன்துர் இலா குலூபிக்கும் வ அம்வாலிக்கும் வ அஅமாலிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனுடைய உள்ளத்தையும் ஆமாலையும் அல்லாஹ் பார்க்கிறான். அது எந்த அளவுக்கு பியோவா இருக்குது என்று தான் அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இந்த சிஃபத்தை வாழ்க்கையில எடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்களோட கடையில எத்தனையோ ஸ்டாஃப் வேலை செய்வாங்க, எங்களுக்கு கீழே எத்தனையோ ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல அவங்களோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு தேவை என்று வரும்போது நாங்க அந்த கார்டை அக்செப்ட் பண்றோம். ஆனா அந்த இடத்துக்கு போறோமா என்றா, அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்கணும், அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது, கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு ஒரு ஏழையுடைய நிக்காக்கு சிலவங்க வந்து சொல்றேன், இந்த ஹஸ்ரத் எனக்கு புக் பண்ணல, கஷ்டமா இருக்குது. ஆனா அந்த நிக்காக்கு அவரை புக் பண்ணலும் ஈஸியாக இருக்குது. கண்ணியமானவர்களே, யாராக இருக்கலாம். சிலவங்க சொல்றது என்ன, ஏன் மொபைலுக்கு இவர் ஆன்சர் இல்ல, ஆனா ஏன் முன்னுக்கு இவர் எடுக்கிறாரு, ஹஸ்ரத் ஆன்சர் பண்றாரு, இவர் ஆன்சர் பண்றாரு. ஹஸ்ரத் நான் சலாம் சொன்னா சலாத்துக்கு பதில் இல்ல, ஆனா பக்கத்துல உள்ள இன்னொருவர் BMW வந்து சலாம் சொல்றாரு, வாலைக்கும் சலாம் சொல்றாரு. இல்ல, இது அல்ல இஸ்லாம், இது அல்ல ரசூலுல்லாஹ் படிச்சு தந்தது, இது அல்ல ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன், வீட்டுல வேலை செய்யற ஹாதிம் சுகமில்லாம் இருக்கிறாங்க, அதுவும் ஒரு நன் முஸ்லீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வீட்டுக்கு தேடி போறாங்க. அவங்க தான் ரசூலுல்லாஹ். தனக்கு வேலை செஞ்ச வேலைக்காரன் ஒரு ஹாதிம் சோம் இல்லாம வீட்டில் இருக்கிறாரு, சக்கராத்துல இருக்கிறாரு. நான் ஏன் அவனுக்கிட்ட போகணும்? எனக்கிட்ட சம்பளம் வாங்கினவன், நான் சம்பளம் கொடுத்தவன், அவன்கிட்ட நான் போகணுமா? அவன் போனா போட்டும். இல்ல, ரசூலுல்லாஹ் மாத்தி சொல்லி தராங்க, இல்ல நீங்க போங்க அவர்கிட்ட. அவருக்கு அந்த இடத்துல எல்லோரும் வந்ததை விட நீங்க வந்தது சந்தோஷமாக இருக்கும். நீங்க வந்தது ஏண்ட பொஸ் வந்திருக்கிறாரு, ஏண்ட பொஸ் வந்திருக்கிறாரு, இவர் வந்திருக்கிறாரு, அவருடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாது. ரசூலுல்லாஹ் போறாங்க. அதை விட ஆச்சரியம் கண்ணியமானவர்களே, பள்ளியில ஒரு பொம்பளை கூட்டிக் கொண்டிருக்கிறா, பள்ளியில ஒரு பொம்பளை கூட்டிக் கொண்டிருக்கிறா. கண்ணியமானவர்களே, அந்த பொம்பளை வஃபாத் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இரவு நேரத்துல எழுப்ப விரும்பல, தூங்குறாங்களே. சில அதாவது அவங்களோட மேல தவறு அல்ல, நினைச்சாங்க ஒரு பள்ளியில வேலை செய்யற பொம்பளை பள்ளிய கூட்டுறா, ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க, இந்த ஜனாசாவை சொல்லணுமா, இந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம் முக்கியம். ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினாங்க. இந்த ஜனாசாவை அடக்குவோம், பொறவு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க, கேட்கிறாங்க, எங்க பள்ளியை கூட்டுற பொம்பளைய காணல, பள்ளியில வேலை செஞ்ச பொம்பளைய காணல. இல்லையா ரசூலுல்லாஹ், நேத்து ராவ் வஃபாத் ஆகிட்டாங்க, அடக்கிட்டோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வலிமாக்கு சொல்லல, ரசூலுல்லாஹ் கோவப்படல. ஏன் அப்துல் ரஹ்மான், நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் ஒரு நபி, நான் ஒரு ரசூல், ஏன் நீங்க உங்களோட வலிமாக்கு சொல்லல? நீங்க நான் எந்த ஃபேமிலியோட வலிமாக்கு சொல்ல இல்ல. அப்துல் ரஹ்மான் ஒரு ஆடை கொடுங்க, கோவப்படல, அது பர்சனல். ஆனா மற்றவர்களை மதிக்கணும் என்பதில் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு படிச்சு தாராங்க. உடனடியாக மையவாடிக்கு போறாங்க, கபருக்கு பக்கத்துல நின்று ஜனாசாவை தொழுறாங்க ரசூலுல்லாஹ். அந்த பெண்ணுக்காக துவா செய்யறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுகளே, இறுதியாக வலிமால ஆக கெட்ட வலிமா என்ன தெரியுமா? வலிமால சில நேரங்களில் நிக்கா பயான் செய்யும் போது எனக்கு கோல் வார, ஹஸ்ரத் இந்த ஹெட்டிங்ல பேசுங்க, இந்த தலைப்புல. ஒரு நாள் வல்லாஹி நான் அப்படி பேசுறது இல்ல, சொல்லி கொடுத்து பேச தேவையில்ல, அதுல ஹைர் இல்ல, பரக்கத் இல்ல. அண்மையில் ஒரு நிக்கா, ஹஸ்ரத் நல்லரிக்க மாட்டாங்க, ஹஸ்ரத் நல்லரிக்க மாட்டாங்க, ஃபேமிலியை பிரிச்சு நிக்கா செய்யறாங்க ஹஸ்ரத். அது உங்களோட ப்ராப்ளம், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அது எனக்கு தெரியா. ஆனா கண்ணியமானவர்களே, நல்ல விளங்கிக்கோங்க, கெட்ட வலிமா என்ன தெரியுமா? இன்றைக்கு நாங்க வலிமாவை இப்ப வாழ்க்கையில முதல் ஒரு வலிமா வச்சோம், இப்ப 3-4 வலிமா. ஏன்? பெரிய ஹோட்டல்ல செய்யற வலிமாக்கு ஃபேமிலியில பாக்குற பொஷான ஆக்கள் யாரு? இவங்க தான் மெச் ஆகுது, கோட் ஷூட் அந்த இந்த, இவங்க இங்க வரட்டும்,
இந்த வலிமா அங்க வைப்போம், அதுக்கு அவங்க வரட்டும். கண்ணியமானவர்கள், வலிமால கெட்ட வலிமா, கெட்ட வலிமா. நீங்க கூப்பிடாம இருங்க, பிரச்சனை ஒரே வலிமா செஞ்சிடுங்க, பிரிச்சு வைக்கவானம். ஷர்ருல் வலிமா, ஏழைகள் புறக்கணிக்க கூடிய வலிமாக்கள் கெட்ட வலிமா என்றாங்க ரசூலுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, ஒரு நாள் ஒரு சஹாபி நடந்து போறாரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவரை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஒருவர் போறாரு, யார் ரசூலுல்லாஹ், அவர் பொஷான மனிதன், அவர் பேசினா எல்லாரும் கேட்பாங்க, அவர் யார சரி மரி பண்ணணும் என்று பொன் கேட்டா உடனே கொடுத்துருவாங்க, யார் ரசூலுல்லாஹ், நல்ல குவாலிட்டியான மனுஷன், யார் அப்படியா சொன்னாங்க, சரி போட்டும். இன்னொரு போறாங்க, இவரை பத்தி என்ன சொல்றீங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர் நல்ல, பட் அவர்கிட்ட பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பொன் தேடுற அர்த்தம் ஒன்றும் யாரும் பொன் கொடுக்குறாங்க இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க, இந்த பூமியில அவரை போல நிறைஞ்சி இருப்பதை விட இவரை போல ஒருவர் இருப்பதே மேலானது என்று சொன்னாங்க. அதனால அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்கணும். பாவம் செய்தவர்களை கண்டா பாவத்தை வெறுப்போம், பாவிய வெறுக்கவானோம். ஒருவேளை பாவம் செஞ்சவரு இந்த இடத்துல இதே மிம்பர்ல இருந்தா அவர் என்னை விட நல்லவராக இருந்திருப்பாரு, அந்த பாவம் செய்யக்கூடிய இடத்துல நான் இருந்தா அவனை விட கெட்டவனாக இருந்திருப்பேன். அல்லாஹ் என்ன பாதுகாத்திருக்கிறான் என்று அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வோம். எப்பொழுதும் எல்லோரையும் நல்லெண்ணத்தோட பார்ப்போம், நல்ல கண்ணோட்டத்தோட பார்ப்போம். யாரு தவறு செய்தாலும் தவற வெறுப்போம், தவறு இழைத்தவர்களை வெறுக்காமல் அவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்வோம். அல்லாஹ் இதில் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, அவர்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எல்லா வகையான பாதுகாப்பையும் பலஸ்தீன் மக்களுக்கு கொடுத்திரியா அல்லாஹ். கஸ்ஸாவை நீ பாதுகாச்சிரியா அல்லாஹ். உன்னை தவிர அந்த கஸ்ஸாவை யாராலும் பாதுகாக்கலையா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ தான் காலிக் யா அல்லாஹ்.